இவர் தான் எடுத்து வந்து போட்டு இவரை தான் கேட்கணும். இவர் தான் கேட்கணும் எப்படி தூக்கிட்டு வந்து போட்டாருன்னு. ஸ்ரீலங்காவிலேருந்து ஏதோ மேலேருந்து ஒரு பீஸ் கீழே விழுந்து கீழே தரையில் ஒட்டின்னு இருக்கும். அப்போ அனுமான் அந்த அளவுக்கு பெருசாக இருந்துப்பாரா? அந்த மாதிரி தான் பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் சஞ்சீவிராய மலை என்னென்னா மூலிகை மலை. அப்புறம் ஃபுல்லாகவே செடி தான் இருக்கும். பாரியே இருக்குது. இது வந்து சின்ன திருப்பதி. இப்போ வந்து திருப்பதி போனோம்னா நிறைய காசு செலவாகும். டிக்கெட்டே இப்போலாம் அதிகமாகிடுச்சு. ஓகே, 250 ரூபா 300 ஆகிடுச்சு. இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம இந்த வெங்கடேஸ்வரர் மலை இங்கே வந்து பார்த்துட்டு முடிச்சிடுவாங்க. இப்போது நம்ம வந்துட்டோம். அதுதான் சஞ்சீவிராய மலை. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. மேலே இருக்கிற கோயில் வந்து ஒரு மரம். ஆனால் ஸ்டெப்ஸு போகுது பார்த்தீங்களா? ஸ்டெப்ஸும் போவோம், 2 வீலர்லேயும் போகலாம். ஸ்டைலு தான். பார்த்து போய் சொருகி போகிற கீழே. லவ் ஜோடியா? அதெல்லாம் நீ ஏன் பார்க்குற? வந்தியா சாமியை பார்த்தியா போயா? ஆக்சுவலாக எதுக்கு அந்த மலை ஃபேமஸ்ஸு? அது வந்து சின்ன திருப்பதி. ஆக்சுவலாக திருப்பதி போகும்போதுலாம் அங்கே போயிடலாம். பட்ஜெட் இல்லை அப்படின்னா போயிடலாம். சஞ்சீவிராய மலை எப்படின்னா அந்த அனுமர் அந்த ராமாயணத்துலையா? ஆமாம். அனுமர் வந்து லக்ஷ்மணனை காப்பாற்றுறதுக்கு அந்த சஞ்சீவி மலையை பேத்துட்டு போவார்ல. ஆமாம், இலங்கையிலேருந்து. ஆமாம், அதோட பீஸா இல்லை ஆக்சுவலி அதோட பீஸா? போகும்போது ஒரு பீஸ் வந்து வீழ்ந்துட்டான். இப்போ அது பார்த்தனாலே தெரியும் அந்த மலை. ஓகே, மலை இப்படி ஏற்றுக்காது. அப்படியே ஏதோ ஒன்று வந்து மேலேருந்து வந்து நச்சுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ஓகே. நம்மளுக்கு இங்கேருந்து வீட்டிலேருந்து எவ்வளோ நேரம் ஆகுதுண்ணா போகிறதுக்கு? 20 மினிட்ஸ் தான். அதுக்கு மேலே ஆகுது. எப்படி மலை ஏறணுமா இப்படி? வண்டி ஏறுது. நம்ம ஏன் மலை ஏறணும்? வண்டி ஏறு. ஜஸ்ட் கேட்குறேன். ஏன்னா சப்போஸ் நம்ம நடந்து அங்கே மலை அடிவாரத்தில் போய் ஏறணுமா? நடக்கலாம். 100 ஸ்டெப்ஸ் இருக்குது. 100 படிக்கட்டு. எக்ஸ்ட்ரா 100 படிக்கட்டா? 100 படிக்கட்டு வரும். ஓகே ஓகே ஓகே. பார்ப்போம். இல்லை மக்கள் வராங்க சொல்லிட்டு ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுறேன், பாதை மாற்றிருக்கேன், கோயிலுக்கு மேலே சிலை கட்டியிருக்கேன். பாதெல்லாம் இருக்கலாம். எனக்கு கொஞ்சம் தீர்த்தகிரி தெரியுமே. தீர்த்தகிரிக்கு தான் பாதையை மாற்றிட்டாங்களே. தீர்த்தகிரி ஃபேமஸ். ஸ்ட்ரெயிட் பாதைக்கு போயிட்டு அந்த பக்கம் சுற்றி பார்த்தா அங்கே ஒரு பாதை வருது. ஆமாம், ஆடல பாடலுமா? ஓ, 1.5 லட்ச ரூபாயா? என்ன ப்ரோக்ராம்? ஆடலும் பாருங்க. மலை அது இருக்கு பாரு. சொல்கிறப்பறம் எல்லாருக்கும் ஏறுறப்பதான் தெரியும். இதெல்லாம் ஏறினா பெரிய பெரிய மலை ஏற முடியும். அது ஏற உண்மைதான். அடிக்கே நாக்கு தள்ளி இல்லையா? இதுக்கு தீர்த்தகிரி ஏறி பிடிச்சிக்கிச்சு பாதி. படி கிடையாது, புதுசாக ஏறவனுக்கு. எந்த சாமி சொல்கிறீங்க? முருகரா சிவனா? சிவன் பார்க்கறது போகிறது. எந்த ஏரியா? நம்ம போகணும் வேணா மேலே. ஓகே ஓகே ஓகே. அந்த தீர்த்தகிரி மேலே லாஸ்ட் டைம் பிரிட்ஜ் இல்லையா? இந்த பிரிட்ஜை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ப்ராசஸில் இருந்துருந்தேன். பிரிட்ஜே இல்லை. ஆனால் இங்கே டஸ்ட்டு ஓவராக இருக்குது. பக்கத்தில் ஈவன் பேசக்கூட முடியல. மூச்சு அந்த அளவுக்கு கிடைக்கும். பேசவே முடியலண்ணா, அந்த டஸ்ட் இருக்குது. எப்படி சிமெண்ட் ஃபேக்ட்ரி வச்சுருக்கா? கல்குவாரி சிமெண்ட் ஃபேக்ட்ரி. அது பிரிட்ஜ் உள்ளது. அதுதான் போல இருக்குது. ஆமாம், பாட்டி வீடு தான். சைடில் வந்து பாட்டி வீடு தான். பார்த்து இது அந்த பாட்டியா? வா நம்பல் தான். நம்மள் தான். இது கொல்லியெல்லாம்.
நம்ம கொள்ள தானே வந்து எடுத்துக்கலாம். நம்ம கொண்டை தானே வந்து எடுத்துக்கலாமா? கொண்டையா வந்து எடுத்துக்கலாமா? வாங்க. இளவரச 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 பாட்டியா இதுவா ஏன் இலவச அம்மா இது? ஓகே ஓகே ஓகே. ஆமாம் அன்றைக்கி எங்கள்கிட்ட அண்ணா இல்லைண்ணா அன்றைக்கி அம்மா என்கிட்ட தான் சொன்னாங்க, இளவரசன் வீட்டுக்கு போங்க அவங்க அம்மா வீட்டுக்கு நல்லாயிருக்கும் தோப்பு, ஒரு நாள் போய் பாருங்க சொன்னாங்க. எனக்கு இப்போ அந்த நல்லா இருக்கு பார்க்க. நான் நினச்சா தூரம் 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 தூரம்னு. ரைட் சைடு தானே இப்போ அனுமார் செலவு தாங்க நம்ம பார்க்க போகிற மலை தெரியும். வந்து கீழே வந்து கிட்ட போய் பார்க்கலாம். ஷோர் ஷோர் ஷோர். மலையை பார்த்தோன்னா மலை மாதிரியே தெரியாது, ஏதோ மேலேருந்து ஒரு பீஸ் கீழே விந்து கீழே தரையில் ஒட்டின்னு இருக்கும். அப்போ அனுமான் அந்த அளவுக்கு பெருசாக இருந்துப்பாரா? அந்த மாதிரி தான் பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் சஞ்சீவிராய மலை என்னென்னா மூலிகை 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 மலை. அப்புறம் ஃபுல்லாகவே செடி தான் இருக்கும், பாரியே மரம் வந்து நம்ம அனுமா இருப்பாங்க. இவர் தான் எடுத்துன்னு வந்து போட்டுருக்காரு, இவரை தான் கேட்கணும். இவர் தான் கேட்கணும் எப்படி எடுத்துக்கிட்டு வந்து போட்டாருன்னு. ஸ்ரீலங்காவிலேருந்து ராமன் லட்சுமணனா? ஆமாம். இல்லை ஸ்ரீலங்காவிலேருந்து அப்போ மலை புடுங்க இமயமலையிலேருந்து எடுத்துன்னு வந்து ஸ்ரீலங்காவுக்கு போகும்போது கீழே போட்டாங்க. எந்த விஷயம் தெரில பார்த்துக்கோங்க. அதனால தான் இங்கே வேலூரில் ஹனுமான் நிறைய ஃபேமஸ் இருக்குது. ஹனுமான், முருகன். ஆமாம். இது வந்து சின்ன திருப்பதி. இப்போ வந்து திருப்பதி போனால் நிறைய காசு செலவாகும். டிக்கெட்டே இப்போலாம் அதிகமாகிடுச்சு. ஓகே 250 ரூபா 300 ஆகிடுச்சு. இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம இந்த வெங்கடேஸ்வரர் இங்கே வந்து பார்த்துட்டு முடிச்சிடுவாங்க. அவ்வளோதான் திருப்பதி தான் சின்ன திருப்பதி. ஈவன் அந்த புரட்டாசி மாதம் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஓகே. பட் பெட்டர் நம்ம ஸ்டெப்ஸ் என்ன கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பார்க்கலாம். நல்லா இருக்கும். இப்போது நம்ம வந்துட்டோம். அதுதான் சஞ்சீவிராய மலை. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, மேலே இருக்கிற கோயில் வந்து ஒரு மரம். ஆனால் ஸ்டெப்ஸு போகுது பார்த்தீங்களா, ஸ்டெப்ஸும் போவோம், 2 வீலர்லேயும் போகலாம். நம்ம மலை அடிவாரம் வந்துட்டோம். இப்போ நம்ம மலை மேலே ஏற போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மணி ஆயிடுச்சு. நல்லா சூரியன் மறையிற நேரம் ஆயிடுச்சு. இப்போ இது பெரிய மலை, அது ஒரு குட்டி மாதிரி இங்கே ஒன்று இருக்கு பாரு, அதே மாதிரியே இருக்கு பாரா. அப்போ கரெக்டாக தானே இருக்கும். அப்போ அனுமார் எடுத்துன்னு வரும்போது ஒரு பீஸ் மட்டும் வியாதுல, ஒரு 2-3 பீஸ் வியும். அதான் ரெண்டாவது பீஸ். சின்னமலையை பார்க்கவே ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நல்லா மழை டைம்ன்றதுனால பச்சை பசேல்னு மூலிகை செடியெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. சூப்பராக இருக்கும் இந்த வியூ பாயிண்ட். ஓஹோ, இந்த மலையில் நிறைய மருத்துவ குணம் கொண்ட மூலிகைலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் தேர்டு கர்வ் தான் வந்து ரொம்ப நெட்டாக இருக்கும். பாருங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் நெட்டு. இந்த மலையோட பேரே சஞ்சீவிராய மலை. சஞ்சீவினாலே மூலிகைன்னு அர்த்தம். நான் ஏறுமா அடி வியூ பார்த்தியா? ஓஜி சார் ஸ்டைலு தான். பார்த்து போய் சொருகி போகிற கீழே.
பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. மலை ஏற ஏற நம்ம அந்த காற்றும் அந்த மூலிகை செடியோட வாசமும் சூப்பராக இருந்துச்சு. அதான் வந்துட்டோம். இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு, கவர்மெண்ட் கட்டணது. இதுதான் வழியாக மலை ஏறி வந்தாச்சு. ரொம்ப பெரிய மலைன்னு சொல்ல முடியாது, சின்ன மலை தான். இதே ஸ்டெப்ஸில் ஏறி வந்தீங்கன்னா 120 படிக்கட்டு மட்டும்தான். போலாம் வா. நம்ம இது உள்ளே போயிடலாம். அங்கே தான் தெரியும் நல்லா. ஹலோ போடு, ஆன் பண்ணு. ஆன்ல தான் இருக்கு, பேசிட்டே ஓகே. அங்கேருந்து ஆன் பண்ணி. இதோ பார்த்தீங்களா வியூ பாயிண்ட். உங்களுக்கு காட்ட தெரியாது என்னது சிஎம்சி. ஏதோ சிஎம்சி சும்மா எதனா சொல்லுங்க. சிஎம்சினா நேரா அது காம்பஸ். அப்படியா? சரி, அதுலேயும் தெரியல. அதான் வந்துட்டல இன்னும். ஆனால் இன்னும் யாருன்னு நினைக்கிறேன் மேலே. இந்த படிக்கட்டை ஏறிட்டா நம்ம சாமியை பார்த்துடலாம். ரொம்ப பெருசில் இல்லை, சும்மா ஒரு 30-40 ஸ்டெப்ஸு தான் இருக்கும். நீ எவ்வளோ நல்லா ஆச்சுக்கா? டேரெக்டாக வந்துட்டோம்பா கோயிலுக்கு. செப்பல் இது வந்து ஸ்டெப்ஸு, இது நடந்து வரணும். இது நம்ம நடந்து வர நடப்பாதை. நாங்கள் இங்கேயே வந்தோம்னா அப்படி மேலே வந்துட்டோம். வெல்கம் டு ஹிமாலயன் பிரதீப். இன்றைக்கி நம்ம சஞ்சீராய மலைக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த சஞ்சீராய மலை வந்து விஐடிக்கு பேக் சைடு பிரம்மபுரத்தில் தான், கரிகரி போகிற ரூட்டில் இருக்குது. பிரம்மபுரம் இது வந்து பிரசன்ன வெங்கடேச சுவாமி தான் இங்கே இருக்கிறாங்க, அதாவது வெங்கடாஜலபதி. இது இந்த கோயில் வந்து சின்ன திருப்பதின்னு சொல்லுவாங்க. திருப்பதி போக காசு இல்லைன்னா இங்கே வந்து கும்பிட்டு போனால். இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா நல்லாவே புதுப்பிச்சுட்டு இருக்காங்க. இந்த கோயில் வந்து மிகவும் பழமை வாய்ந்த கோயில். இதில் பார்த்தீங்கன்னா மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு இருக்குது. நம்ம வந்தது வந்து வியாழக்கிழமை. இதே சனிக்கிழமையாக இருந்தால் நிறைய கூட்டம் வந்துட்டுருக்கோம். இந்த கோயிலோட மூலவர் பிரசன்ன வெங்கடேச பெருமாள். 4 to 6 தான் இருக்கும். அதுமே வாவ். இவர் தான் பிரசன்ன வெங்கடாஜலபதி. இவர் தான் சின்ன திருப்பதின்னுவாங்க. இந்த கோயிலை தான் சின்ன திருப்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சின்ன திருப்பதின்னு சொல்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். கேமரா லேப்டாப்பில் தெரியும் உங்களுக்கு. ஹனுமர் தான் இருப்பார். இல்லை ஓகே எடுத்துலாரு. இந்த கோயிலோட வரலாறு 2 விதமாக சொல்கிறாங்க. இலங்கையில் போர் நடக்கும்போது லக்ஷ்மணனுக்கு அடிபட்டதுனால ஹனுமார் இமயமலையிலிருந்து சஞ்சீவி மலையை கொண்டு வந்தார். அப்படி வரும்போது இந்த வேலூர் பக்கமாக போனதாக சொல்கிறாங்க. அப்போது அதுலேருந்து சில பீஸ் வந்து இங்கே வீழ்ந்துச்சான். அதுதான் இந்த சஞ்சீவி மலைன்னு சொல்கிறாங்க. நான் வரும்போது இந்த டைல்ஸ் எல்லாம் கிடையாது, வெறும் காரை தான். கீழே இது டைல்ஸ் எல்லாம் இப்போதான் போட்டிருக்காங்க. நல்லா. ஆமாம் சும்மா பெருமாள். ஆக்சுவலாக இது என்ன கதை? இரு அதுதான் சொல்ல வரேன். இதுதான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுது. சரியா? ஆக்சுவலா இது என்னன்னா, அந்த கதை ஹனுமார் வந்து கையில வந்து மலையை கொண்டு வரும்போது சதறி கீழே விழுந்துச்சு. ஓகேவா? அது ஒரு கதை.
அந்த கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே மலை மேலே எப்படி பிரசன்ன வெங்கடேச பெருமாள் வந்தார் அதை தான் நம்ம இப்போ இல்லை இந்த மலைக்கு அடிவாரத்தில் பிரம்மபுரத்தில் ஒரு குடும்பம் வசித்து வந்தாங்களாம். அவங்க ஆடு மேய்க்கிற குடும்பமாக இன்னமும் மலைக்கு ஆடு மேய்ச்சின்னு கொண்டு போவாங்களாம். ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா அவனை விட்டுட்டு திருப்பதி மலைக்கு போயிட்டுருக்காங்க. ஆனால் அந்த பையனுக்கு நானும் திருப்பதி வெங்கடாஜலபதியை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தானா. சிறுவன் வெங்கடாஜலபதி நீ இங்கே வரணும் அப்படின்னு வேண்டிட்டு தினமும் பாலம் பழமோ கொண்டு வந்து மலையில் பூஜை பண்ணுவானா. அந்த பூஜையை ஏற்றுட்டு திருப்பதி பெருமாள் இங்கே வந்ததா சொல்கிறாங்க. இங்கே அந்த சிறுவனுக்கு காட்சி தந்தாராம். இதனால தான் இதை சின்ன திருப்பதின்னு சொல்கிறாங்க. வெங்கடாஜலபதியை திருப்பதியில் போய் பார்க்காம நம்ம ஈஸியாக இங்கேயே பார்த்துடலாம். சும்மா சொல்லக்கூடாது, கோயிலை நல்லாவே டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு கல்யாண மண்டபமும் கட்டிகிட்ருக்காங்க. இது கூட சூப்பரா இருக்குண்ணா. அது எந்த முருகர் கோயில் பாலாஜியாலேருந்து இந்த சிட்டியோட வியூ பாயிண்ட் பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கு. ஒன்று மட்டும் இங்கே வா பிரகாஷ். பிஎம் துணைத் தலைவர். இது திருப்பணி மதிப்பு இவ்வளோ காசு கொடுத்துருக்காங்க போல. ஜிவி செல்வம் நம்ம விஐடி பல்கலைக்கழக துணைத் தலைவர். ஆக்சுவலாக 23 லட்சம். இது ராமர் சிலை. இது நரசிம்மா சிலை சென்ட்ரல் இருக்குது. இந்த நீங்க இவரு தெரியல. இது நார்தர் இந்தானிகா இருக்கு. இந்தானிகா இருக்கிறவர் யாரு? இந்த பிரம்ம ராமர். ராமர் நாம போட்டுக்கிறோம். ராமர் மேல பேர் மூமுனிவர் மேல இருக்கிறாரு பேர். ஆமா அவரு பிரம்மா மூமுனிவரான். அதான் தெரியல என்னவோ அடிச்சு. இவர் யாருன்னு தெரியல. ஆனா நீ திருநாக்கு சாமி பார்க்க போக மாட்டேன், ஆடல பாடலத்துக்கு தான் போவே. உனக்கு எப்படி சாமி பத்தி தெரியும்? நாளைக்கு எத்தனை வீடியோ ரீட்டா வந்துக்குதா இல்ல? ஏன் யூடியூப்ல பாரு போட்டுக்கிறாங்க பாரு வீடியோ, நிறைய வீடியோ. என்னது ஒரு கோடி? டெல்லி மாடு கிடையாது, நம்ம தமிழ்நாட்டு மாடு. தமிழ்நாடு பசங்க எது சொன்னானுங்க? அந்தியூர் திருவிழான்னு போடு. அந்தியூர் திருவிழா 1 கோடி மாடு, 1 கோடி ரூபாய்க்கு எடுத்த மாடு தானே அது தெரியும். இப்போ எந்த மாடு வந்திருக்கு புதுசா? புதுசாலாம் கிடையாது. 23 லட்சம் கொடுத்து வாங்கிக்கிறானுங்க. மாடு ஓடுமோ ஓடாதான் தெரியாது. எந்த மாடு? வாணிபடி எக்ஸ்எம்எல்ஏ வாய்ப்புத்தரன் குரூப். வாய்ப்புத்தரன் தான் செத்துச்சுல. அவங்க வாங்கிக்கிறானுங்க இப்போ. புல்லட் புல்டாக் பேரு புல்லட் எக்ஸ்எம்எல்ஏ புல்டாக். சாமி பார்க்க போற இனி நைட்டு கூட எங்க ஆடல் படலாம்? எங்க? இங்கதான். அதான் எங்க? இப்போ நீ எங்க போற? செந்தில் இந்த பாய்ஸ் படத்துல தானே எந்தெந்த கோயிலில் எந்தெந்த டைமில் சாப்பாடு போடுறாங்கன்னு தெரியும், நோட் பண்ணி வச்சுருவாங்களே. அந்த மாதிரி வேலூரில் எந்தெந்த இடத்துல ஆடலும் பாடலும் எந்த டைமில் நடக்குதுன்னு கரெக்டாக அவருக்கு தெரியும். யாருன்னா வேணும்னா ஆடல் பாடல் தெரிஞ்சுக்கணும்னா அவர்கிட்டே கான்டாக்ட் பண்ணுங்க அவரை. அந்த ஆடலும் பாடல் எவ்வளோ செலவாச்சு, இல்லை அந்த யார் ட்ரூப் வராங்க டான்ஸருங்க எவ்வளோ காசு கொடுக்குறாங்க அதில் எல்லாம் தெரியும். எல்லாம் இல்லை வேணாம் எல்லாம் எடுத்துட்டேன். அது ஆல்ரெடி போட்டாச்சு. அம்சா யாரு? பாகிஸ்தான்ல இருக்கிறானே அவனா? இந்த விஐடி பக்காவது லவ் ஜோடியா?
யோ அதெல்லாம் நீ ஏன் பாக்குற வந்தியா சாமியை பாத்தியா போயா மழையே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு ஓ இளவரசன் இருந்தாதான் நான் நாங்க போவேனே வா வா செம்மையா இல்ல இல்ல சாயங்காலம் ஆயிடுச்சு அறக்காதுன்னாங்கன்னா என்ன பண்ணுவேன் இருக்கஞ்சேரி ஓரம் இறுக்கி கோயிலுக்கு கோயிலுக்கு வந்து என்ன பாட்டு பாடுறது வேற வா வா சூப்பரா இல்ல ரைடு ரோடு எல்லா ரோடுமே டவுன்லயே இருந்தா பெட்ரோல் போட வேண்டிய அவசியமே இல்லை இல்ல ஜாலியா அதான் டவுன்லயே இருக்கணும்ன்றனே அதான் எல்லா ரோடும் அவ்வளோதான் என்னது இது கினினா வான் கோழியா வைல்ட் எலிமோல் ஜாக்கா இங்க யானைலாம் இருக்கும் தானே யானை அதெல்லாம் எந்த சைடு சிறுத்தை காங்கப்போ அங்கதான் மயிலாடு மலைக்கு தான் போலான்னு இருந்தான் போலாமா சரி ஒரு பாட்டு ஒன்று பாடு நாய் ஒன்று குறுக்க வரணும் அப்படின்னு சோழி முடிஞ்சு